பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைய எபிசோடோட கான்செப்ட் நேத்து செந்தில் கோட்ரஸுக்கு போறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து வீட்டுல ஒரே கலவரம், சோக காட்சிகள், அழுகை காட்சிகள் தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாண்டி எனக்கு கோவம் அவன் தான் சொல்லிட்டான்ல, எதை வேணுமாலும் பண்ணிட்டு போறான், என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாண்டியன் கோவமா சொல்றாப்புல. ஆனா மீனா இருந்துகிட்டு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, எனக்கு கோட்ரஸ்க்குலாம் போவதுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோட்ரஸ் குடுக்கறதே மீனாவுக்கு தான். ஸோ மீனா போகாம எப்படி செந்தில் மட்டும் போக முடியும்? இந்த பக்கம் மீனா நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த செந்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல கோட்ரஸ்க்கு போறதுக்கு. அவருக்கு கொடுத்திருந்து போயிருந்தாலும் பரவாயில்ல. மீனாவுக்கு கொடுத்திருக்கிற கோட்ரஸ் மீனாவே வேணாங்கிறாங்க. அங்க போய் வெக்கமே இல்லாம நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த செந்தில். வீட்டில் இருக்கிறவங்கலாம் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் செந்தில் ஒரே விடாப்புடியா ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. கதிர் மட்டும்தான் செந்திலுக்கு ஆதரவா அவர் போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சரவணன், பழனி இவங்க எல்லாமே இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் செந்தில் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது இவருக்கிடலாம், நீங்களும் வேணும்னா என் கூட வந்துருங்க அப்படின்னு நிறையா கூப்பிடுறாப்புல மற்றவங்க எல்லாரையும். இங்க ரூம்ல போன உடனே மீனா இருந்துகிட்டு நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மீனாவுக்கும் செந்திலுக்கும் நடுப்புற சண்டை ஆகுது. மீனாவுக்கு கொடுத்துருக்கிற கோட்ரஸ்ல பாத்தீங்கன்னா மீனா வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாவே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். செந்திலால எப்படி போக முடியும் இல்லாத கோட்ரஸுக்கு? ஆனா மீனா அதை செய்யாம பாத்தீங்கன்னா விருப்பம் இல்ல, வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையிலயும் விடிஞ்சிடுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா போய் இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது, அதனால கோட்ரஸ்ல போய் பால் காய்ச்ச போறோம் அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே தங்கமயில் என்ன மீனா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறப்ப, எனக்கும் கோட்ரஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ அதே மாதிரி பால் காய்ச்சறதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.